ஹாய், இன்னைக்கு டே 33யோட ப்ரைடல் ஃபேஸ் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கிளாஸஸோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் 5 டேஸ் கிளாஸ் to 7 டேஸ் கிளாஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான கிளாஸ் இல்லையா? ப்ரைடல் ஃபேஸுங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான மெஹந்தியில் உள்ள கிளாஸ். ஸோ இது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து ப்ரைடுக்கும் இருக்குது, க்ரூமுக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 பேரோட ஃபேஸஸும் நம்மளுக்கு கிளியராக தெரியணும் இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பென்சில்கிட்ட தான் ட்ரா பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை நான் கோனுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒரு க்ரூமோட டிசைன் பார்க்க போகிறோம். பேசிக் டிசைன் தான், பேசிக்கான டிசைன் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன். ரொம்ப அட்வான்ஸாக நான் போகலை, ரொம்ப அட்வான்ஸாக நான் போகலை. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம பேசிக் இதில் உள்ள பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்வான்ஸ் வரைகிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ வந்துட்டு ப்ரைடோட சைடு ஃபேஸ். ஓகேவா? இதில் வந்து 3 டிசைன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சைடு, அப்புறம் வந்து 3/4, அப்புறம் ஃப்ரண்ட்டு. ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது சைடு வியூ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் பெண்ட் பண்ணி ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. அதிலேருந்து ஒரு லாங் எல் ஷேப்பு. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லைட் பெண்ட் கொடுத்து அப்புறம் கொஞ்சம் லாங் எல் ஷேப்பு. அதுலேருந்து லைட்டாக அப்படி லைட்டாக தான். ஓகேவா? லைட்டாக வந்து 1 2 3 ஷேப்புக்கு, அதாவது 3. ஓகேவா? இந்த ஷேப்புக்கு போட்டுட்டு இப்போது இதிலேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணும். இங்கே இருந்து ஒரு லாங் எல். இப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீசையாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதோட பீட் ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து இப்படி யூ ஷேப் போட்டுட்டு, ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம இந்த எண்டுக்கு வர மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பெண்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த பெண்டுலேருந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே வந்து திக்காக இருக்கணும், இங்கே வந்து தின்னாக இருக்கணும். ஓகேவா? அதுதான் அழகாக இருக்கும். அப்போ தான் ஐப்ரோ மாதிரி இருக்கும். இங்கே திக்காக இருக்கணும், இங்கே தின்னாக இருக்கணும். ஓகே, அப்புறம் லைட்டாக ஒரு தின் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி வர மாதிரி, இந்த இடத்துல வி ஷேப், இப்படி வர மாதிரி இந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கண் வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரு சி கர்வ் கொடுத்து அதோட டிசைன்ஸை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெர்ஜ் பண்ண போகிறோம். ஒரு ரிங் கொடுத்து இப்போ இந்த டிசைன்ஸை வந்து இப்படி மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வந்துருச்சா? அழகாக வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இப்படியே கொண்டு வந்து இந்த மீசையில் வந்து டச் பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்கேருந்து இப்படியே கொண்டு வந்து இந்த கிர்தாவோட இந்த தலப்பாவோட இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்து ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேட் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த டிசைனை இந்த தாடி வந்து போடாமே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இப்படி போட்டுக்கலாம். சரியா? இப்படி வந்து ஷேடிங் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் இப்படி உள்ளே வர மாதிரி ஷேடிங் கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்தாச்சா? இப்போது நெக்கு வரையணும். இப்போ நெக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதிலேருந்து இந்த இதுக்கு ஸ்டார்டிங்கில் மிட்டில் நான் எங்கே போட்டிருக்கேன் தெரியுதா? இந்த லென்த்தோட 3/4 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வரணும் நெக்கு. புரியுதா? வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரை ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ இதே தான் இப்போ நம்ம மெஹந்தியில் எப்படி வரைகிறோம் அப்படின்னா சேம் அதே தான். ஒரு லைட் கர்வ் கொடுத்துக்கோங்க. அதிலிருந்து லாங் எல் ஷேப் கொடுத்துக்கோங்க. லைட்டாக கொண்டு வந்து 3 கொடுத்துக்கோங்க. இதிலிருந்து இப்படி கொண்டு வந்து எல் ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஒரு சர்க்கிளாக யூ ஷேப்புக்காக கொண்டு வந்துடணும். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இதுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதிலேருந்து இந்த இடத்துல திக்காகவும் இந்த இடத்துல தின்னாகவும் வரணும். அடுத்து ஒரு லைன் கொடுத்துட்டு கண்ணு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து மீசை வரணும். ஸோ இங்கேருந்து மீசைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, வந்துருச்சா? இப்போ நான் இதில் தாடி வந்து அதாவது இந்த இது வந்து வைக்க போகிறதில்ல. சரியா? இப்போது இங்கேருந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதிலேருந்து ஓகேவா? இப்போ கொடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து நெக்கு ட்ரா பண்ண போகிறேன். இங்கேருந்தும் நெக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி 3/4 நெக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பிரைட் க்ரூமோட ஃபேஸு. ஓகே, இந்த போர்ஷன் வந்து நான் வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இந்த போர்ஷன் வந்து நீங்கள் இன்னும் கிராண்டாக கொடுத்துக்கலாம். இன்னும் பெரிய தலைப்பாக்கட்டு மாதிரி நம்ம நல்லா கிராண்டாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் இந்த இடத்துலேருந்து ஒரு கர்வ் கொடுங்க. 1 2 3 4. ஓகே, இப்போ இதிலேருந்து 1 2 3. ஓகேவா? 1 2 3. ஓகேவா? இதுக்குள்ளே நம்ம என்ன டிசைன் என்ன ஃபில்லப்னாலும் கொடுத்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ரைடோட ஃபேஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போது சேம் அதே மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. அதிலிருந்து எல் ஷேப்லேருந்து லைட்டாக பெண்ட் பண்ணி 3 ஷேப் கொடுத்துக்கோங்க. 3 நம்பர் 3. ஓகே, ஸோ இங்கேருந்து லைட்டாக பெண்ட் பண்ணி இதிலிருந்து இப்படி கர்வ் கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இங்கேருந்து இப்படி வந்து எண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க மூக்கத்திக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த பெண்டிலேருந்து நம்ம திக்காக நான் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து இப்படி ஒரு ஐ வரணும். ஸோ ஐக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட்டாக லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே பெண்டு கொடுத்து கண்ணு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லைனை மட்டும் கொஞ்சம் உள்ளே எடுத்து கட்டிக்கோங்க. கொஞ்சம் வந்து பிரைட் ஸ்மைல் பண்ண மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து 3/4 எடுத்து நெக்கு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல இயரிங்ஸ் வருமா? ஸோ ஜும்கா ட்ரா பண்ணிக்கோங்க. இதோடு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஒரு சர்க்கிள் கொடுத்து அந்த ப்ரைடோட அந்த கொண்டை நம்ம அந்த பன் மாதிரி போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம்.
ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஜுவல்லரிஸ் மேக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் டிசைன்ஸை. ஸோ இது வந்து இவ்வளோ லென்த்தாக வந்தாலும் சரி, இல்லை இதிலேருந்து நீங்கள் இப்படி கொண்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துல அப்படி ஜிம்கா வந்தாலும் ஓகே. ஓகேவா? ஸோ இதையே நம்ம மெஹந்தியில் போட போகிறோம். சேம் அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைட்டாக ஒரு பென் கொடுத்து ஒரு கர்வ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதுலேருந்து ஒரு எல் ஷேப்பு, அப்புறம் அதுலேருந்து பென் பண்ணி ஒரு 3. ஓகே. ஸோ இதிலேருந்து இப்படி கர்வ் கொடுத்து இந்த கர்வை இங்கே வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுறோம். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ இதிலேருந்து இதுக்கு ஒரு லைன் வரணும். ஸோ வந்துடுச்சு. இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்து இதில் ஜிம்கா ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல ஹேர், ஓகேவா? ஹேர் நம்மளுக்கு அந்த சுருள் ஹேர் வரும்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் லென்த்து பண்ணி சின்னதாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு மூக்கத்தி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பெண்டிங்கில் ஒரு ஐ ட்ரா பண்ணிக்கலாம், டாட் வச்சுக்கலாம். ஓகே. ரைடோட ஃபேஸ் ரெடி. ஸோ இங்கேருந்து ஒரு 1 2 and 3 இந்த இடத்தோட நம்மளுக்கு முடியும். ஸோ இங்கேருந்து ஒரு நெக்கு கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ப்ரைடோட டிசைன்ஸ் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரைடோட ஃப்ரண்ட்டு டிசைன் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ அதுக்கு வந்து ஒரு ஐப்ரோ ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து திக்கால இருந்து தின்னாக கொண்டு வந்துடுங்க. ஓகே. சேம் அதே மாதிரி லைட் கேப்பில் கொண்டு வந்துடுங்க. ஓகே. இப்போ இதிலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நோஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ வந்துட்டு ஐ வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் சேமாகவே வரைஞ்சிட்டு வாங்க, அப்படின்னா தான் நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஓகே. ஸோ வந்து ப்ரைடோட இந்த பேஸ் கட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதிலேருந்து இப்படி யூ ஷேப்பில் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த இடத்துல வி ஷேப் வர மாதிரி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இயர் ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் எந்த சைடு வருதோ அதே சைடு தான் வரணும். ஓகேவா? இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே.
ஸோ அவ்வளோதான். இதுக்குள்ளே நம்ம என்ன டிசைன்ஸ்னாலும் கொடுத்து இந்த டிசைன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ரைடோட ஃபேஸ் பார்க்கலாம். ஸோ எப்பவுமே இங்கே இது வந்து திக்காக இருக்கும், இங்கே வந்து தின்னாக முடியணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு இந்த இடம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல் ஷேடிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெட்டுங்கிறதுனால. ஸோ இவ்வளோதான் நம்மளுக்கு டிசைனு. ஓகே, இதுதான் ப்ரைடோட ஃபேஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து இப்படி தான் ட்ரா பண்ணணும். ஓகே, இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் நம்மளுக்கு நீட்டாக வரும். ஓகே, ஃப்ரண்ட் வியூவும் பார்த்தாச்சு, நம்மளோட சைடு வியூவும் பார்த்தாச்சு. ஸோ இப்படி தான் ட்ரா பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் நம்ம இன்னும் இதை விட அட்வான்ஸாக எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.